கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று பார்க்கின்றோம். கேட்கிற ஒரு நிலை இருக்கின்றது, அதற்கு அடுத்த நிலையிலே தேடுகிற ஒரு நிலை இருக்கின்றது, அதற்கும் அடுத்த நிலையிலே தட்டுகிற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரை பொறுத்தவரையில் சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவைகளை அவர் கேட்கிறவராக இருக்கின்றார். அருமையான இறைமக்களே, இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனிதர்களுமே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இங்கே பார்க்கின்றோம். நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முந்தின பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று பார்க்கின்றோம். அருமையான இறைமக்களே, நாம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டுமென்றால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில் உறவு சரியானபடி இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் மூலமாக நம்முடைய பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த உறவு அங்கே முறிக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி அங்கே ஒளித்துக் கொண்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே உறவு முறிக்கப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கின்றான். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே முறிக்கப்பட்ட உறவு, பிதாவாகிய தேவனோடு இருந்த உறவை அவர் புதுப்பித்துக் கொண்டார், சமாதான உறவை ஏற்படுத்தி வைத்தார். அதை ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இங்கே பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக அங்கே சமாதான உறவை ஏற்படுத்தி தந்த அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் எவைகளை பிதாவிடத்தில் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். இங்கே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தினாலே நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த ஜெபத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் என்றால் அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால், அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்று தன்னையே பலியாக கொடுத்து என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின்படியே நான் வாழ்க்கையை செய்கிறேன். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் இவைகளை கேட்கிறேன் என்று நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விசுவாசம் நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்கே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அங்கு முதலாவதாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இங்கே பார்க்கிறோம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கின்றோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கின்றோம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று பார்க்கின்றோம். ஆகவே விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமானது. இயேசுக்கு பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை படைத்தவர், நம்மை அவர் ஆளுகை செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை காக்கிறவர், நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர். பிதாவாகிய தேவனை அப்படியாக நம்மை சிருஷ்டித்தவர். அப்படியாக முழுமையாக அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் காணவில்லை, அவரை கண்களால் காணவில்லை, ஆனால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது கண்ணால் காண்பதல்ல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாம் தரிசித்து நடப்பதல்ல. உலகத்தின் தத்துவம் என்னவென்றால் தரிசித்து அதன்படி வாழ்கிறது உலகத்தின் காரியமாக இருக்கின்றது. ஆனால் பிதாவுக்கு அடுத்த, தெய்வீகத்துக்கு அடுத்த, ஆன்மீகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் கண்களால் பார்க்க முடியாது. தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். தரிசித்து நடக்கிற உலகம் நிலையற்ற உலகம். ஆனால் விசுவாசித்து தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் பார்க்காமல் இருந்தாலும் அவைகள் நிலையானவைகளாக இருக்கின்றது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். கண்ணால் காணப்படுகிறவர்கள் அவைகள் அனைத்தும் அநித்தியமானவைகள், காணப்படாத தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்கள் நித்தியமானவைகள், அவைகள் உறுதியானவைகள், அவைகள் தான் உண்மையானவைகள். ஆகவே உலகத்தில் இருக்கிற அனைத்துமே மாயை. கண்ணால் பார்ப்பது அனைத்துமே சிறிது நாட்கள் இருக்கும், பின்பு காணாமல் போய்விடும். ஆகவே விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் உறுதியான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாய் கண்ணால் காண முடியாத பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவரால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இங்கே பர்திமேயு என்கிற ஒரு குருடனை பார்க்கின்றோம். அவன் பிச்சைக்காரனாயிருந்தான், குருடனாயிருந்தான், பிச்சைக்காரனாயிருந்தான். அவன் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லாதவனாக இருண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கேள்விப்பட்டான், இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கின்றார், பார்வை கொடுக்கின்றார் என்றெல்லாம் கேள்விப்பட்டான். அந்த ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாளிலே அங்கே அந்த தெருவிலே சத்தம் கேட்டது. அப்பொழுது அங்கே அவன் யார் வருகிறார் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டான். உடனடியாக அவனுக்குள்ளே நம்பிக்கை இழந்திருந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் வருகிறார். ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தும் எனக்கு கிடைத்திருக்கிறது. சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. நான் இதை கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவிடம் இந்த என்னுடைய விஷயங்களை சொல்லி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தவனாக, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். எல்லோருமே அவனை அதட்டி பேசாமல் என்று சொன்னார்கள். ஆனால் இவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். இயேசு தூரத்திலே வழி ஓரத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற அந்த பர்திமேயுடைய சத்தத்தை இயேசு கேட்டு நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நின்றவர் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த பர்திமேயுவை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உடனே பேசாதே என்று சொன்ன மக்கள் அவனிடத்திலே சென்று அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இப்பொழுது பர்திமேயு வந்திருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பர்திமேயு, இதுவரைக்கும் பிச்சை கேட்டேன், பிச்சை கிடைத்தது எனக்கு, ஆனால் நிரந்தரமாக என்னுடைய பிரச்சனை தீரவில்லை. பிச்சை கேட்டது தற்காலிகமாக என்னுடைய பிரச்சனை தீர்ந்ததை ஒழிய நிரந்தரமாக என்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. ஆக இதுவரைக்கும் நான் மனிதனிடத்தில் பிச்சை கேட்டேன், ஆனால் இப்பொழுது நான் இயேசு என்னை படைத்த ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது இவரிடத்திலே நான் பிச்சை கேட்க மாட்டேன். இப்பொழுது இவரிடத்திலே என்னுடைய பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்படக்கூடியதாக பார்வை வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து இடத்திலே அவன் சொன்னான், எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது நீ என்ன விசுவாசிக்கிறாயோ, நீ பார்வை கிடைக்கும் என்று விசுவாசித்தால்
உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அப்படியே அவன் இயேசு கிறிஸ்து எனக்கு பார்வை தருவார் என்று விசுவாசித்து அந்த பார்வை வேண்டும் என்று கேட்டான். ஆகவே அவன் விசுவாசித்தபடியே அவன் பார்வை அடைந்தவனாக அவன் ஆண்டவருக்கு இயேசுவிற்கு பின் சென்றான் என்று அங்கே பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று அறிந்திருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டான் என்று அறிகிறோம். பர்த்திமேயு மனிதனிடத்திலே அவன் பணத்தை கேட்டான், ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோன் என்கிற ஒரு ராஜாவை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய பலியை பார்த்து சந்தோஷம் அடைந்து அவனிடத்தில் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படி அவர் கேட்கும் போதே அவருடைய மனதிலே இருந்தது, அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் அவரிடத்தில் கேட்கிறார்கள். கேட்கிறவைகளெல்லாம் ஆண்டவர் கேட்கிற காரியங்களை 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கின்றார். என்னவென்றால், அனைத்து மனிதர்களும் கேட்கிற காரியங்கள் இந்த 3 காரியங்களுக்காக 3 பகுதிகளாக அடங்கி இருப்பதை அவர் பார்த்தார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இங்கே முதலாவதாக மனிதன் தனக்கு நீண்ட ஆயுசு வேண்டும் என்று கேட்கிறான். இரண்டாவதாக தனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று கேட்கிறான். மூன்றாவதாக தன்னுடைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய பலம் வேண்டும் என்று கேட்கிறான். எல்லா மனிதர்களுமே இந்த 3 காரியங்களைத்தான் கேட்கிறார்களே ஒழிய இதை தவிர வேற யாரும் மனிதர்கள் கேட்பதில்லை. இந்த 3 காரியங்களைத்தான் மனிதன் கேட்கிறான் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். சாலமோன் கேட்காதபடி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது சாலமோன் எனக்கு இந்த ஜனங்களை நடத்துவதற்கான ஞானம் வேண்டும் என்று கேட்டான் என்று பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்கிறேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மனிதன் சாதாரணமாக ஆண்டவரிடத்திலே கேட்கிற காரியங்கள் ஆண்டவர் அதை உகந்த விண்ணப்பம் என்று சொல்லவில்லை. ஆகவே மனிதர்கள் சாதாரணமாக ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், ஐஸ்வர்யம், சுகம், அதற்கு அடுத்தபடியாக பலம், இந்த 3 காரியங்களை கேட்கிறான். ஆனால் அருமையான இறை மக்களே, ஆண்டவர் எதை மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே விதமாய் சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் கெட்டு போகாமல், அனித்திய வாழ்க்கையினாலே பாவத்தினாலும் மரணத்தினாலும் கெட்டு போகாமல் ஒரு பூர்ணமான நித்தியமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவரை தந்தருளி, தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை நேசிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியம், நமக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க விரும்புகின்றார். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாயிருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக பணம், சுகம், அடுத்தபடியாக பலம், இந்த 3 உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். சாலமோன் ஞானத்தை கேட்டபோது ஞானத்தையும் கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும், அவனுக்கு தேவையானது, அது தேவை, ஐஸ்வர்யம் தேவைதான், ஆனால் அதை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கே பார்க்கும்போது இவனத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள், இறைவனை விசுவாசிக்காதவர்கள், இறைவனை நம்பாதவர்கள் என்று அவர்கள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அருமையான இறை மக்களே, நாம் எதை கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்பதை உணர்ந்து, அதை போல இன்றைக்கும் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்கும்போது எதை கேட்கிறோம், நாம் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் சரியாக விசுவாசித்து கேட்போம் என்றால், அவருடைய இயேசுவின் நாமத்தினாலே கேட்போம் என்றால் கேட்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்றால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிதாவாக இருக்கின்றார். அவர் நமக்கு நல்ல காரியங்களை. ஆகவே இங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அருமையானவர்களே, ஒரு பிள்ளை தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே இந்த மாதத்தின் முடிவிலே நீ இவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அவன் கேட்கிறான். கேட்ட காரியத்தை இப்பொழுது அவனுக்கு தேவை, ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஆனால் அவன் அதை என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வந்து தகப்பனாரிடத்திலே எனக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும், இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக அதை கட்ட வேண்டும் என்று அவன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். இந்த காரியத்தை தகப்பன் உள்வாங்குகிறான். இங்கே தகப்பனிடத்தில் அவன் சொல்லும் போது அவனுக்கு தெரியும், என்னுடைய தகப்பன் நிச்சயமாகவே இந்த ஃபீஸுக்கான பணத்தை அவர் எப்படியாகிலும் பெற்றுக்கொண்டு என்னுடைய பள்ளிக்கூடத்திலே குறிப்பிட்ட நாளிலே அதை கட்டி விடுவார். ஏனென்றால் என்னுடைய தகப்பன் என்னை நேசிக்கிறார் என்று அவன் உண்மையாக அறிந்திருந்தபடினாலே அவன் தகப்பனிடத்தில் அதை சொல்லுகிறான். அவன் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று அவன் கவலைப்படவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவர் செவியை சாய்த்து கேட்கிறவராயிருக்கின்றார். அவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கின்றார். ஆகவே நாம் முறையாக விசுவாசத்தோடும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாகவும் அவருக்கு நாம் தெரியப்படுத்தினால் போதும். தெரியப்படுத்தினாலே நிச்சயமாகவே அவர் கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கின்றார். அவர் கண்டிப்பாக அதை செய்வார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வருகிறது. அதைத்தான் பிலிப்பியருக்கு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே தெரியப்படுத்துகிறோம். தெரியப்படுத்தின உடனே நமக்குள்ளே அது கிடைத்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு நமக்கு மனதிற்குள்ளே உள்ள அந்த சமாதானம், மனதிற்குள்ளே ஒரு எல்லா புத்திக்கும் மேலான கிடைக்காமலே கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அவள் பிள்ளை இல்லாமல் பல வருடங்களாய் காணப்பட்டாள். ஒரு நாளிலே அவள் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அவளுடைய வெளிப்பிரகாரத்தை தான் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவளுடைய இருதயத்தை பார்த்தார். அவளுடைய இருதயத்தை ஊற்றி அங்கே அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கின்றோம். அவள் எனக்கு ஒரு ஆண் மகனை நீ தர வேண்டும் என்று அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஜெபிக்கும் போதே அவளுடைய மனதிலே ஒரு உறுதி ஏற்பட்டது. இந்த ஜெபம் ஆண்டவருடைய செவியிலே எட்டிவிட்டது என்கிற ஒரு உணர்வு, ஒரு நிச்சயம் ஏற்பட்டது. அது முதல் அவளுக்கு அந்த காரியம் கிடைத்ததை போன்ற ஒரு சமாதானம் அவளுக்குள்ளே வந்தது. ஆகவே அந்த ஜெபம் அவள் செய்து முடித்த பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு வருடத்திலே அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து சாமுவேல் என்று பெயரிட்டு அந்த சாமுவேலை ஆண்டவருக்கு சேவைக்காகவே அவள் கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். அருமையான இறை மக்களே, இவ்விதமாக தேவ சமாதானம் எவனும் பெற்று கொள்ளுகிறான் என்கிற நிலை எப்பொழுது என்றால், கேட்ட உடனே அது ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறி அவருடைய சமூகத்திற்கு சென்று விட்டது என்று அறிந்தோம் என்றால், கேட்டது கிடைத்து விட்டது என்கிற ஒரு சமாதானம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம்.
நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். ஆகவே எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கின்றோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்கிறதா இருக்கின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாம் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கேட்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி, அம்மைக்குரியவர்களுக்காக அல்ல, தேவனுக்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கின்றார். அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவராயிருக்கின்றார். கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் காணப்படுவோம் என்றால் நம்முடைய மனதிலே கவலைகள் எல்லாம் நீங்கி தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டேன் என்று முழுமையான நிச்சயத்தோடு காணப்படுவோம் என்றால் அவைகளை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அருமையான இறைமக்களே, மனிதனுடைய ஒரு உண்மையான வாழ்க்கை என்னவென்றால் அவன் தன்னை படைத்தவரை அறிந்து அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கை. 1வது வசனத்திலே பார்க்கின்றோம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான். ஆகவே தேவனை தேட வேண்டும். ஆனால் இவன் தேடாதபடி உணர்வு அவனுக்குள்ளே ஒரு உணர்வற்ற மனிதனாக இருக்கின்றபடினாலே அவனை அங்கே மதிகேடன் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு உணர்வு உள்ளவர் மனிதன் உண்மையாகவே அவன் தன்னை படைத்த தேவனை தேடுவான். தேவனோடு கூட தன்னுடைய உறவை அவன் புதுப்பித்துக் கொள்வான். தேவனோடு கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கை உடையவனாய் காணப்படுவான். ஆகவே நாம் தேவனை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் தேவன் இல்லை என்று மறுக்கிறவர்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இவைகளை நாடி தேடி இதையே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கின்றார். நீங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இவைகளுக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இவைகளுக்காக உங்கள் முயற்சிகளை செலவு செய்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேட வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கின்றோம். நாம் தேட வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதை தேடாதபடி இருக்கிற உணர்வற்ற நிலையிலே இருக்கிற மனிதன் உடுப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் சாப்பிடுவதற்காகவுமே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சிகள் செய்து தேடுகிறவனாய் இருக்கின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை தேடி கண்டுபிடிப்பது இருக்கிற வாழ்க்கை அது பெரிதான வாழ்க்கை அல்ல. அது ஒரு அஞ்ஞானமான புத்தியற்ற மதியேடான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இவைகளை நாம் தேட வேண்டியது எதென்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரோமருக்கு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்றைக்கு உலக ராஜ்யம், உலக மனிதர்கள், உலகத்தினுடைய அனைத்து முயற்சிகளும் புசிப்பதற்கும் குடிப்பதற்காகவே எல்லா முயற்சிகளும் எல்லாமே அதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
அரசாங்கங்கள் மனிதர்களுக்காக தன்னுடைய குடி மக்களுக்காக புசிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை போட்டு பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். குடும்பங்களும் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதுமே மனிதர்கள் எல்லா புசிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவுமே எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றிற்கும் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் அதையே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலக வாழ்க்கை. ஆனால் அது ஒரு புத்தியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்று சொல்லும்போது மனித நீதி அல்ல, தேவனுடைய நீதி. இன்றைக்கு மனிதன் தான் சுய முயற்சியினாலே தன்னுடைய பலத்தினாலே தன்னை அடக்கி நீதிமானாக நல்லவனாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். சுய நீதியை உடையவனாக இருக்கின்றான். தானாகவே நீதிமானாக நல்லவனாக மாற வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். இந்த ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதனும் நீதிமான் ஆக முடியாது. சட்ட திட்டங்களுக்கு தானாக கீழ்ப்படிந்து நான் நல்லவனாக மாறுவதற்கான முயற்சியினாலே ஒருவரும் நீதிமானாக ஆக முடியாது என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் மனிதன் ஆதாம் ஏவாள் மூலமாக மனிதன் பாவியாக மாறினான். அவனுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்கின்றது, பாவ தன்மைகள் அவனுக்குள்ளே இருக்கின்றது. ஆதாம் ஏவாள் மூலமாக அவன் பாவ தன்மையுடையவனாக பாவ சுபாவம் உடையவனாக அங்கே மாற்றப்பட்டான். அதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். நாம் ஆதாம் ஏவாள் மூலமாக பாவிகள் ஆக்கப்பட்டோம். அந்த பாவ சுபாவம் பாவ தன்மை நமக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் வெளியே இருக்கிற காரியங்களை, வெளியே நடக்கிற கிரியைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அது நிலையான கட்டுப்பாடாக இருக்க முடியாது. ஏனென்றால் உள்ளே அவனுக்குள்ளே பாவத்தன்மையும் பாவ சுபாவம் இருக்கிறபடினாலே அதை நீக்க அவனால் முடியாது. ஆகவே எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் ஆக முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மனிதனால் கூடாத காரியத்தை அவரே பொறுப்பெடுத்து பலியாக ஒப்புக் கொடுத்து மனிதனை பாவத்திலிருந்தும் பாவ சுபாவங்களிலிருந்தும் பாவத்தன்மையிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு அவனை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கின்றார். ஆகவே தான் அந்த நீதியை நாம் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்து முன்னால் கொடுக்கப்படுகிற அந்த நீதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று பார்க்கின்றோம். அருமையான இறை மக்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்தார். இது ஒரு அற்புதமான காரியம். இந்த அற்புதத்தினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், உண்மைதான். அந்த அற்புதம் நடந்த காரியத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், இந்த அற்புதங்களை செய்தவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், அற்புதத்தை செய்தவரை விட்டுவிட்டார்கள், அற்புதத்தை பிடித்துக் கொண்டார்கள், அவருக்கு கொடுத்த ஆகாரத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஆகவே இவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு இப்படி ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஆகாரத்தை தேடுகிறவர்களாக அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ராஜாவாக்கி விடலாம், அப்பொழுது நமக்கு இந்த ஆகாரம் கிடைக்கும் என்றுதான் யோசித்தார்களே ஒழிய, அவர் செய்தவர் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அற்புதங்களை கண்டதினால் அற்புதம் செய்தவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே எதற்காக தேடுகிறீர்கள்? அப்பம் புசித்து என்னை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். 7ஆம் வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். இங்கே தேடுங்கள். எதற்காக? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல,
இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் இந்த உலகத்தின் மாயையினாலே, இந்த உலகத்தின் அனித்தியத்திற்குள்ளே அவன் கெட்டு போகாமல், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இங்கே பார்க்கும்போது அற்புதம் நடந்தது. அற்புதத்தை செய்தவர் தேவனுடைய குமாரன் என்று அதை அவர்கள் விட்டுவிட்டு அற்புதத்தினாலே நான் பிழைக்கலாம் என்று சொல்லி எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது இப்படியாக அற்புதங்களை செய்து சாப்பாடை தருவார் என்று அதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடினதாக பார்க்கின்றோம். அங்கே இயேசு கிறிஸ்து அதற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் வசனங்கள் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சந்ததி, ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்றால், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட வாழ்க்கை செய்கிறவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆகவே அவரை தேடுகிற ஆத்மா, அவரை காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுவோமாக. தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் என்று சொல்லும்போது முதலாவதாக கேட்கிற ஒரு நிலையை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் அதிகமான முயற்சியினாலே தேடுங்கள் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கிடைக்க பெறாத அந்த காரியத்தை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீயை பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாயிலும் சொஸ்தமாக்கப்படக்கூடாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கின்றோம். இவள் தீட்டு உடையவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீட்டுடைய இந்த ஸ்திரீ மனிதர்கள் சமூகத்திற்குள்ளே வரக்கூடாது, அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அவர்கள் தீட்டாக இருக்கிறபடினாலே அவர்கள் எதை தொட்டாலும் யாரிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கும் அந்த தீட்டு போகிறது. ஆகவே அவள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் நிபந்தனையை பார்க்கின்றோம். இவள் சமூகத்திற்குள்ளே வரக்கூடாது, கூட்டத்திற்குள்ளே வரக்கூடாதவளாய் இருக்கின்றாள். ஆனால் இவள் அதிகமாக அவள் உதிரப்போக்கு இருந்தபடினாலே, அதுவும் 12 வருஷமாக உதிரப்போக்கு இருந்தபடினாலே அவளுக்கு இந்த சுகம் அவளுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவள் அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்து பார்த்தாள். இப்பொழுது எங்கும் வழி இல்லை. இப்பொழுது அவள் நினைத்தாள், கட்டுப்பாடுகளை மீறி நான் ஆண்டவரிடத்திற்கு செல்ல போகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தர வேண்டும். அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கட்டுப்பாடுகளை மீறினாள். அங்கே அவள் ஒரு நாளிலே தீர்மானம் பண்ணினாள். அவளுடைய பணம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இப்பொழுது கடைசி கட்டத்திற்குள் இருக்கிற அவள் தீர்மானம் பண்ணினாள். தன் மீது இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் அவள் உடைத்து எறிந்துவிட்டு அவள் வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் இயேசு கிறிஸ்துவிடம் நேரே போனாள். அங்கே போகும்போது அவரை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறிக்கொண்டு அவள் அங்கே உள்ளே போனாள். உள்ளே போய் அவள் முழு தீர்மானத்தோடு பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள் என்று பார்க்கின்றோம். எல்லா கட்டுப்பாடுகளையும், இந்த சுகம் அவளுக்கு கிடைக்காது என்கிற தடைபட்டிருக்கிற அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து அவள் அங்கே போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவள் சுகமானாள் என்று பார்க்கின்றோம். தட்டுங்கள், திறக்கப்படும். அவள் தட்டுப்பாடுகள் எல்லாம் உடைத்தெறிந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு ஸ்திரீ என்னிலிருந்து தட்டி அவள் என்னிலிருந்து வல்லமையை எடுத்துக்கொண்டாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார்.
உன் விசுவாசம். அவள் விசுவாசத்தின் உறுதியினாலே தடைகளை மீறி அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தட்டுங்கள், திறக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.